ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம், பூண்டு, மிளகு, கருவேப்பிலை, டொமேட்டோ, இஞ்சி, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு நீங்கள் செய்கிற மாதிரி தான் நாங்களும் ரசம் செய்கிறோம். ஆனால் நாங்கள் வேறு மாதிரி செய்கிறோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ருப்பிட்டு எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு நாங்கள் ரசம் செய்கிறோம். நீங்களும் அப்படி செய்யுங்க. செஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு போட்டு பீன்ஸ் போட்டு கூட்டு வைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இப்படி தான் கட் பண்ணி பீன்ஸ் கூட்டுக்கு வைக்கிறது, பருப்பு போட்டு வைக்கிறது. நீங்களும் அப்படியே செய்கிறதா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம், பூண்டு, மிளகு, கருவேப்பிலை, டொமேட்டோ, இஞ்சி, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு நீங்கள் செய்கிற மாதிரி தான் நாங்களும் ரசம் செய்கிறோம். ஆனால் நாங்கள் வேறு மாதிரி செய்கிறோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ருப்பிட்டு எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு நாங்கள் ரசம் செய்கிறோம். நீங்களும் அப்படி செய்யுங்க. செஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு போட்டு பீன்ஸ் போட்டு கூட்டு வைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இப்படி தான் கட் பண்ணி பீன்ஸ் கூட்டுக்கு வைக்கிறது, பருப்பு போட்டு வைக்கிறது. நீங்களும் அப்படியே செய்கிறதா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.